பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். கடமை, அது கடமை. நுரையீரல்களின் அமைப்பும் செயல்பாடும். ஒவ்வொரு மூச்சும் ஒரு வாழ்க்கை. நாம் நிமிடத்திற்கு சுமார் 15 முதல் 20 முறை மூச்சு விடுகின்றோம். ஆனால் அந்த ஒவ்வொரு மூச்சும் எப்படி நம் உயிரை தாங்குகின்றது என்பதை பற்றி நமக்கு தெரியுமா? நுரையீரல்களின் அமைப்பும் அதன் முக்கியமான செயல்பாடுகளும் பற்றிய விஞ்ஞான உண்மைகளை இன்று நாம் அறிவோம். நுரையீரல்களின் அடிப்படை அமைப்பு. நுரையீரல்கள் என்பது நம் மார்பு பட்டையில் உள்ள 2 முக்கியமான உடல் அங்கங்கள். வலது நுரையீரல் 3 பாகங்களையும் இடது நுரையீரல் 2 பாகங்களையும் கொண்டிருக்கின்றது. இடது பக்க நுரையீரல் சற்றே சிறியதாக இருக்கும். ஏனென்றால் அங்குதான் இதயம் இடம்பெற்று உள்ளது. மூச்சுக்குழாய் மூலமாக வெளியிலிருந்து காற்று நம் உடலுக்குள் செல்கின்றது. இந்த காற்று பிராங்காய் எனும் 2 கிளைகளில் பிரிந்து 2 நுரையீரல்களுக்கும் செல்கின்றது. பின்னர் இது சிறிய கிளைகளான பிராங்கியோல்ஸ் வழியாக பயணித்து மிகச்சிறிய காற்றுப்பைகளான அல்வியோல் எனப்படும் மூடிய குடைகளை அடைகின்றது. முக்கிய செயல்பாடு வாயு மாற்றம். அல்வியோலை பைகளில் தான் உண்மையான அற்புதம் நடக்கின்றது. நாம் உள்ளிழுக்கும் காற்றில் உள்ள ஆக்சிஜன் அல்வியோலியின் நுண் இழையில் உள்ள இரத்தத்திற்குள் செல்கின்றது. அதே நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு இரத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு மூச்சின் வழியாக வெளியேற்றப்படுகின்றது. இதுவே வாயு பரிமாற்றம் நம்முடைய உயிர் வாழ்விற்கு தளராத ஆதாரம். மூச்சு எடுத்தல் மற்றும் விடுதல். நம்முடைய டயாஃபார்ம் எனும் வயிற்றின் தசை கீழே இறங்கும் போது நுரையீரல்கள் விரிந்து காற்றை உள்ளே இழுக்கின்றன. மீண்டும் அது மேலே உயரும் போது காற்று வெளியேற்றப்படுகின்றது. இது ஒரு இயற்கையான தானாக நடக்கும் நிகழ்வு ஆகும். துணை செயல்பாடுகள். நுரையீரல்கள் தூசி கிருமிகள் போன்றவை உள்ளே செல்லாமலும் கெட்ட வாயுக்களை வடிகட்டும் பணியையும் செய்கின்றன. காசநோய், நிமோனியா மற்றும் ஆஸ்துமா போன்ற பல நோய்கள் நுரையீரல்களை தாக்கும்போது மூச்சுவிடும் செயல்பாடும் பாதிக்கப்படுகின்றது. நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு வழிகள். புகைப்பிடித்தலை தவிர்க்க வேண்டும். தூசியும் மாசுபாடும் அதிகமான இடங்களில் முகம் மூடி அணிய வேண்டும். சீரான உடற்பயிற்சி மற்றும் பிராணாயாமா மூச்சுப்பயிற்சி உதவக்கூடும். தேவையான தடுப்பு ஊசிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைவாக, நம் உடலில் 1 நிமிடமும் ஓயாமல் வேலை செய்யும் நுரையீரல்கள் உயிரின் அடிப்படை தூண்கள். ஒவ்வொரு மூச்சும் நமக்கு தரும் ஒரு புதிய மூச்சுக்காற்றாகவே இருக்கின்றது. நுரையீரலை நேசிப்போம், வாழ்வை நீட்டிப்போம். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.